சிம்பிளிஃபைன்னு சொல்லிட்டு சுருக்க சொல்லி கொடுத்துருக்குறாங்க. 25 பெருக்கல் 32 பெருக்கல் 625 பெருக்கல் 64 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. சிம்பிளிஃபை பண்ண சொல்கிறாங்கன்னா பார்ட்டாக பிரிக்க சொல்கிறாங்கன்னு அர்த்தம். நம்ம வந்து இப்போ 25 எப்படி எழுதலாம்? ஒரு 25 எழுதலாம். 2வது வாய்ப்பாட்டில் வராது, 3 4ல் வராது, 5வது வாய்ப்பாட்டில் வரும். 5 25ன்னு எழுதலாம். ஸோ இப்போ 25 5 பெருக்கல் 5ன்னு எழுதலாம். அதே மாதிரி கொடுத்துருக்குற எல்லா நம்பருமே சின்ன சின்ன பகுதிகளாக பெருக்கல்ல எழுதி அதை வந்து அடுக்கில் எழுதணும்னா இந்த ஆன்சர் வந்து நமக்கு கிடைச்சிரும். எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். எப்போவுமே நம்மளோட கணக்கு வந்து இப்போது ஆசிரியர் தகுதி தேர்வாக இருந்தாலும் சரி, வட்டார கல்வி அலுவலர் தேர்வு, இல்லை டிஎன்பிஎஸ்சியாக இருந்தாலும் சரி, இல்லை எஸ்ஜிடி நியமன தேர்வாக இருந்தாலும் சரி, ஈவன் யூஜிடிஆர்பியில் கூட சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல். சிம்பிளிஃபிகேஷன்லேருந்து குறைஞ்சது 2 கணக்குகள் இல்லாமல் எந்த கொஷின் பேப்பருமே இது வரைக்கும் கேட்கல. ஸோ சிம்பிளிஃபிகேஷன் வந்து ஈவன் மைனஸ் நம்பராக இருந்தாலும் சிம்பிளிஃபை பண்ண கற்றுக்கணும். ஃப்ராக்ஷன் வாட் எவர் த நம்பர் அவங்க கொடுத்தாலும், டெசிமல் நம்பர் எது கொடுத்தாலுமே நம்ம வந்து அதை சிம்பிளிஃபை பண்ணி ஒரு ஃபார்மேட்டுக்கு, ஒரு ஸ்டாண்டர்ட் வடிவத்துக்கு கொண்டு வரதுக்கு நம்ம வந்து நிறைய சம்ஸ் வந்து செஞ்சு பார்த்துட்டே இருக்கோம். ஸோ இப்போ இந்த சம் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்து 25 இருக்குது. 25 நம்ம எப்படி எழுதலாம்னா 5 பெருக்கல் 5. வேறு வடிவத்தில் அதை பிரிக்கவே முடியாது இனிமேல், அவ்வளோதான். அடுத்தது பெருக்கல் 32 இருக்குது. 32 எப்படி எழுதலாம்? ஒரு 32 எழுதலாம். அடுத்தது 2 16 32 அப்படின்னு எழுதலாம். திரும்ப 3வது வாய்ப்பாட்டில் வராது. 4 8 32 அப்படி எழுதலாம். அடுத்தது 5 6 வராது. 7 8 திரும்ப 8 4 32 திரும்ப அதே தான் ரொட்டேஷனில் வருது. ஸோ இப்போ வந்து நம்ம அதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 4 × 8 4 8 32 எழுதியாச்சா? அடுத்து 625க்கு வரும். 5 125 625ன்னு எழுதுவோம். திரும்ப இந்த 125 5 25 125ன்னு எழுதுவோம். திரும்ப இந்த 25 5 25ன்னு எழுதுவோம். ஸோ 5 பெருக்கல் 5 பெருக்கல் 5 பெருக்கல் 5 5 25 25 125 5 125 625 இது எழுதியாச்சா? அடுத்தது 64. 64 எப்படி எழுதுவோம்? 8 8 64ன்னு எழுதுவோம். ஓகேவா? இப்போ நம்ம ஆன்சரை பார்க்குறோம். ஆன்சரை பார்த்தோம்னா 5 பவர் 2 பவர் இருக்குது. கீழே 5 பவர் 2 பவர் இருக்குது. இங்கே வந்து 8 பவர் 5 பவர் தான் இருக்குது. திரும்ப இங்கே நமக்கு 4 வந்திருக்கு, அது வரல. இங்கே 4 பவர் 5 பவர் வந்திருக்கு, நமக்கு 8 வந்திருக்கு, அதுவும் வரல. அப்போ வந்து நம்ம வந்து ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணணும். பகா காரணியாக மாற்றிக்கணும் எல்லாத்தையுமே. இப்போ 5ன்றது ஆல்ரெடி நமக்கு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் தான். 5லாம் எத்தனை இருக்குன்னு பார்ப்போம். 1 2 3 4 5 6 6 இருக்குது. அதாவது எத்தனை இருக்குது? 5ன்றது எத்தனை இருக்குது? 6 இருக்குது. 5 பவர் 6 பெருக்கல் இந்த 4 எப்படி எழுதுகிறோம்? 2 பெருக்கல் 2. இந்த 8 எப்படி எழுதுகிறோம்? 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2. அதே மாதிரி இந்த 8 எழுதுகிறோம். 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2 இந்த 8 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2 இந்த 8. ஸோ இப்போ எல்லாத்தையுமே ஓரளவு எழுதிட்டோமா? அடுத்தது 5 பவர் 6 பெருக்கல் 1 2 3 4 5 6 7 8 9 10 11. 2 வந்து எத்தனை இருக்குது? 11 இருக்குது. இவ்வளோதான் ஆன்சர். ஸோ 5 பவர் 6 × 2 பவர் 11. இந்த ஆப்ஷனில் எங்கே இருக்குன்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் டியில் இருக்குது. இதுதான் வந்து ரைட் ஆன்சர். அடுத்த கணக்கு பார்க்கலாம். குமரன் தன்னிடம் உள்ள ரூபாய் 600ஐ விமலா மற்றும் யாழினி இருவருக்கும் 2:3 என்ற விகிதத்தில் பிரித்து கொடுக்கிறார் எனில் அதிக தொகை பெறுபவர் யார்? குமரன் has 600 rupees and wants to divide it between Vimala and Yalini in the ratio 2:3. Who will get more and how much? யார் அதிகமாக வாங்குவாங்க, எவ்வளோ ரூபாய் அதிகமாக வாங்குவாங்க அப்படின்னு கேட்டுட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. 450 யாழினி, 360 யாழினி. ஆப்ஷன் ஏ பாருங்க, 450 ரூபாய் வாங்குவாங்க. யாருன்னா யாழினி. 360 ரூபாய் வாங்குவாங்க. யாருன்னா யாழினி. 540 ரூபாய் வாங்குவாங்க. யாருன்னா விமலா. 360 ரூபா வாங்குவாங்க விமலா. இப்படி சொல்லி 4 ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்மக்கிட்ட இருக்கிறது 600 ரூபாய். அதை எந்த விகிதத்தில் பிரிக்கணும்?
2:3 விகிதத்தில் பிரிக்கணும். இது யார் யாருக்குன்னு பார்த்தோம்னா முதல் விகிதம் விமலாவுக்கு, ஃபர்ஸ்ட் இருக்கிறது விமலாவுக்கு, அடுத்து இருக்கிறது யாழினிக்கு. ஸோ 2:3 நமக்கு விகிதம்னு வந்துட்டாலே, பிரிக்கிறாங்கன்னு வந்துட்டாலே நம்ம வந்து என்ன சொல்லுவோம், பங்கு. ஓகேவா? இப்போ விமலாவுக்கு வந்து 2 பங்கு, யாழினிக்கு 3 பங்கு. 2 பங்காவும் 3 பங்காவும் பிரிக்கிறாங்க. ஆக மொத்தம் 5 பங்கா பிரிக்கிறாங்க. எதை 5 பங்கா பிரிக்கிறாங்க? 600 ரூபாவை 5 பங்கா பிரிக்கிறாங்க. அப்போ 600 5ஆல் டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணோம்னா 1 5 5 2 5 10 0 120 ரூபாய் கிடைக்குது. 120 ரூபான்றது என்ன? எக்ஸ். எக்ஸ்னா என்ன? ஒரு பங்கு. ஒரு பங்குன்றது எவ்வளோ? 120 ரூபாய். இப்போ ஒரு பங்கு எவ்வளோன்னு தெரிஞ்சாதான், விமலாவுக்கு 2 பங்கு இல்லையா, ஒரு பங்கு 120னா 2 பங்கு எவ்வளோ? 240. யாழினிக்கு 3 பங்கு, ஒரு பங்கு 120 ரூபானா 3 பங்கு எவ்வளோ? 360. இப்போ 2 பேர்ல யார் அதிகமாக வாங்குறாங்க? யாழினி தான் அதிகமாக வாங்குறாங்க. எவ்வளோ ரூபாய்? 360 ரூபாய். அப்போ 360 ரூபாய் யாழினி அப்படின்ற ஆப்ஷன் தான் நமக்கு ரைட்டான ஆன்சர், ஆப்ஷன் பி. ஸோ விகிதம், விகித சமம், பிரிக்கிறது அப்படின்னு வந்துட்டாலே பங்குன்ற வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கணும்னு திரும்ப திரும்ப நம்ம எல்லா வினாக்கள்லையுமே நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். அடுத்தது 20:5 என்ற விகிதத்தை சுருக்குக அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இது சிம்பிளிஃபை பண்ண சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ரொம்பவே ஈஸியானது. சின்ன நம்பர் ஏதோ அந்த வாய்ப்பாடின் படி நம்ம வந்து அதை மாற்றிட வேண்டியதான். 20:5 20:5ன்னு கொடுத்துட்டு அந்த விகிதத்தை சிம்பிளிஃபை பண்ணுங்க. ஒன்றும் சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு இல்லை, ரெண்டும் எந்த வாய்ப்பாட்டில் வரும்? 5ஆவது வாய்ப்பாட்டில் வரும். இது 1 5 5, இது 4 5 20. அவ்வளோதான் ஆன்சர். இதுக்கு வந்து 4 ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. அதில் வந்து ஆப்ஷன் சி தான் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. 4:1. சிம்பிளிஃபை பண்ணுறதுனா அவ்வளோதான். அடுத்த கணக்கு பாருங்க. 30% ஆஃப் எக்ஸ் இஸ் 150, தென் எக்ஸ் இஸ் என்ன? இதெல்லாம் வந்து நம்ம டெட்டில் ரிவைஸ் பண்ண கொஷின், டெட்டில் கேட்ட கொஷின் வேறு. 30% ஆஃப் எக்ஸ் எவ்வளோனா 150 ரூபாய். அப்போ எக்ஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ 30% அப்படின்றத 30/100ன்னு எழுதலாம். 30% அப்படின்றத 30/100ன்னு எழுதலாம். எதுக்கு 30%னா எக்ஸுக்கு 30%. எக்ஸின் 30% எவ்வளோ? 150ன்னு கொடுத்துட்டாங்க. எக்ஸின் 30% 150ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ எக்ஸ் எவ்வளோ? எக்ஸ் ஈக்குவல் டு இந்த 150 அப்படியே இருக்கும். இந்த 30/100 ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வரும்போது எப்படி ஆகிடும்? 100/30 ஆகிடும். இப்போ சிம்பிளிஃபை பண்ண வேண்டியதான். 1 3 3 5 3 5 5 100 500. எக்ஸ் ஈக்குவல் டு 500. இது வந்து எங்கே கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம், ஆப்ஷன் ஏலே கொடுத்துருக்குறாங்க. இது வந்து நமக்கு ரைட் ஆன்சர். அடுத்தது நாம பார்க்க இருக்கிற கணக்கு. ஒரு நேர்வட்ட கூம்பின் கனளவு 11,088 கன சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. கூம்பின் உயரம் கொடுத்துருக்குறாங்க, அதோட ஆரம் கேட்குறாங்க. நேர்வட்ட கூம்பின் கனளவு 11,088 சென்டிமீட்டர் கியூப் அப்படின்னு என்ன செஞ்சுட்டாங்க? கொடுத்துட்டாங்க. அடுத்தது வந்து உயரம் கொடுத்துருக்குறாங்க. ஹெச் ஈக்குவல் டு 24 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டு அதோட ஆரம் என்ன அப்படின்னு கேட்டு அதுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. 12 24 21 18 4 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. எல்லாம் சென்டிமீட்டரில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து நமக்கு ஃபஸ்ட்டு நமக்கு நேர்வட்ட கூம்பின் கன அளவு கொடுத்துருக்கிறதால நேர்வட்ட கூம்பின் கன அளவு ஃபார்முலா ஃபஸ்ட்டு நமக்கு தெரியணும். ஓகேவா? ரைட் சர்க்குலர் கோன். ஓகேவா? இதோட கன அளவு வந்து வால்யூம் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார்முலா 1/3 πr²h. இதான் வந்து நேர்வட்ட கூம்பின் கன அளவோட ஃபார்முலா. ஓகேவா? இப்போ இந்த வால்யூம் வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க, இந்த ஹெச் வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க, பையோட வேல்யூ நமக்கு தெரியும். அவங்க கேட்குறது இந்த 6 தான் கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இந்த கன அளவு நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க? 11,088 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்குறாங்க. நம்மக்கிட்ட இருக்கிற டேட்டாவெல்லாம் இன்புட் பண்ணிட்டு இல்லாத ஆர் வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 1/3 அப்படியே வச்சுக்கிறோம். பை வந்து 22/7 இன்ட்டு r² இன்ட்டு ஹெச் 24.
which is equal to 11,088. நமக்கு தேவை ரேடியஸ் தான். அப்போ ரேடியஸ் ஆர் ஸ்கொயர்டு இங்கே இருக்கு, ஈக்குவல் டு போட்டுக்கிறோம். இந்த பக்கம் 11,088 இருக்கு, அதை எழுதிக்கிட்டோம். இங்கே பெருக்கல்ல இருக்க 24 ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வரும்பொழுது வகுத்தலாக மாறுது. இங்கே வகுத்தல்ல இருக்கிற பகுதியில் இருக்கிற 3 சமக்குறிக்கு இந்த பக்கம் வரும்போது தொகுதிக்கு வந்துடுது. 22/7 சமக்குறிக்கு இந்த பக்கம் வரும்பொழுது 7/22 மாறிடுது. ஸோ இங்கே இருக்கிறது எல்லாத்தையும் இந்த பக்கம் கொண்டு வந்துட்டோம். இங்கே ஆர் ஸ்கொயர் மட்டும் வச்சுக்கிட்டோம். விச் இஸ் ஈக்குவல் டு இனிமேல் தான் நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். 1 3 3 8 3 24 1 22 5 22 110 இந்த பிளேஸ்க்கு 0 4 22 88 1 8 8 6 8 48 மீதி 2 24 3 8 24 இங்கே ஒரு 63 இங்கே ஒரு 7 இருக்கு. அது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுறோம். 7 3 21 7 6 42 2 44 ஆர் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 441 வருது. 441 எப்படி எழுதலாம்? 21 ஸ்கொயர்டுன்னு எழுதலாம். அப்போ ரெண்டு பக்கமும் நம்ம ரூட் எடுத்தோம்னா ஸ்கொயர்ட் ரூட் கேன்சல் ஆகிடும். அப்போ ஆர் ஈக்குவல் டு நமக்கு 21 கிடைக்கும். ஸோ இந்த ரைட் சர்க்குலர் கோனோட ரேடியஸ் வந்து 21 சென்டிமீட்டர். ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஓராண்டில் 20,000 25,000 அதிகரித்துள்ளது எனில் மக்கள் தொகை அதிகரிப்பு சதவீதம் எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து வாழ்வியல் கணிதம் சாப்டர்லேருந்து வந்திருக்குது. அதிகரிப்பு, குறைவு, தேய்மானம், பெருக்கம், அந்த இதெல்லாம் இந்த டாபிக் கீழே வந்துடும். ஸோ 20,000 இருந்திருக்குது பாப்புலேஷன். அது எவ்வளோவா இன்க்ரீஸ் ஆகிருக்கு? 25,000 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எத்தனை வருஷத்தில்? ஒரு வருஷத்தில். எத்தனை பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னு கேட்குறாங்க. இதுக்கு நம்ம கிட்ட இருக்கிற ஒரே ஃபார்முலா அதிகரிப்பு A which is equal to P into 1 plus R by 100 whole power n. அதிகரிப்புன்றதால பிளஸ் போட்டுக்கிறோம். அப்போ குறையுது அப்படின்னா என்ன வரும்? மைனஸ் வரும். ஸோ ஏ அப்படின்றது நம்ம கிடைச்ச ரிசல்ட் எவ்வளோ? 25,000 ஆயிருக்கு மக்கள் தொகை. எவ்வளோலேருந்து? பின்றது ஸ்டார்டிங் 20,000 இருந்தது, 25,000 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், என்ன ஒரு வீதத்தை அது வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னு கேட்குறாங்க. 1 plus R தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். R by 100 ஹோல் பவர் n என்ன? 1. ஒரு வருஷத்தில் இவ்வளோ ஏறி இருக்கு. அப்போ n equal to 1 which is equal to 20,000 இங்கே இருக்குது. இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுக்கிறோம். 1 into 100 100 100 plus R 100 plus R தான் இருக்கும், divided by 100. இந்த பக்கம் 25,000 அப்படியே இருக்கு. இப்போ இங்கே நமக்கு வந்து இந்த 6 தான் தேவை. எந்த வீதத்தில்? சதவீதம். எத்தனை சதவீதம்? அதனால் இந்த என்ன செய்கிறோம்? 100 plus R அப்படியே இந்த பக்கமே வச்சுக்கிறோம் நம்ம சமக்குறிக்கு இந்த பக்கம். இங்கே என்ன இருக்குது? 25,000 அப்படியே இருக்குது. இங்கே பெருக்கல்ல இருக்க 20,000 சமக்குறிக்கு இந்த பக்கம் வரும்பொழுது வகுத்தலுக்கு வந்துடும், பகுதிக்கு வந்துடும். இங்கே பகுதியில் இருக்க 100 சமக்குறிக்கு இந்த பக்கம் வரும்போது தொகுதிக்கு வந்துடும் பெருக்கலாம். இப்போ சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். 3 0 3 0 1 20 5 20 5 into 25 125 ஈக்குவல் டு 100 plus R. நமக்கு தேவை இந்த R தான். இந்த பக்கம் 125 இருக்கு. இந்த பிளஸ் ஆர் இங்கே வந்து என்னவா மாறிடும்? சாரி, பிளஸ் 100 இங்கே வந்து என்னவா மாறிடும்? -100 ஆகிடும். இப்போ R ஈக்குவல் டு 125ல் 100 போயிட்டா 25. அப்போ எத்தனை சதவீதம்? 25% அப்படின்றது தான் ஆன்சர் இதுக்கு. இது வந்து கொஸ்டின் பேப்பரில் எங்கே கொடுத்துருக்குறாங்கன்னா ஆப்ஷன் பியில் கொடுத்துருக்குறாங்க. ஆப்ஷன் பி 25%ன்றது தான் ரைட் ஆன்சர். ஸோ இந்த கேள்வியை படித்ததும் இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் மட்டும்தான் இதை வந்து நம்ம என்ன செய்ய முடியும்? சால்வ் பண்ணி ஆன்சர் கொண்டு வர முடியும். அடுத்தது HCF கேட்டிருக்கிறாங்க.
ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். எதுக்கு கேட்டிருக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா p பவர் 5, p பவர் 11, p பவர் 9. இதோட HCF மீப்பெரு பொது காரணி அல்லது பொது வகுத்தி கேட்டுட்டு அதுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. A B C D கொடுத்துருக்குறாங்க. இது இதுக்கு மீப்பேவா அப்படின்னு அதிலே இருக்கும். ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், காமனாக இருக்கணும். எதுக்கு கொடுத்துருக்குற 3த்துக்கும் காமனாக இருக்கணும். மீப்பெரு பொது வகுத்தி பொதுவாக இருக்கணும். இப்போ P5 இருக்கு, P11 இருக்கு, P9 இருக்கு. மூணுத்திலுமே எது பொதுவாக இருக்கும்? P5 தான். இதுலேயும் இருக்கும், இதுலேயும் P5 இருக்கும், இதுலேயும் P5 இருக்கும். அப்போ மூணுத்துக்கும் பொதுவாக இருக்கிறது என்ன? P5. ஆன்சர் ஏ. இதான் இதுக்கு ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், மீப்பெரு பொது வகுத்தி.